ஃபேமிலி அந்த ஃபேமிலியோட அந்த ஃபேமிலி எடுத்துவாங்க வந்தாங்க. மேட்ச் எப்படி இருக்கும் இன்னைக்கு? எப்படி எதிர்பார்க்குறீங்க? சென்னை வர்சஸ் பஞ்சாப் வின் பண்ணா நல்லா இருக்கும். நான் மெயினா டோனிக்காக தான் வந்தேன். பேட்டிங்கா இருந்தா ஹாப்பி. சூப்பர். தல தோனி தரிசனத்தை பாக்குறதுக்கு எந்த அளவுக்கு ஆர்வமா இருக்கும்? அவர் நடந்து வர ஸ்டைல் எப்படி? பேபி எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கேன். அவரை பார்க்காம போறது ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். கண்டிப்பா அவரை பார்த்துதான். ஓகே, ருத்ராஜ் கெய்க்வாட் 11வது பெர்ஃபார்மன்ஸ்ல எப்படி இருக்கு? எக்ஸ்பெக்ட் பண்றேன். பாப்போம் என்ன நடக்குது பாப்போம். நம்ம வேர்ல்ட் கப் டீம்ல சிவம் துபே அண்ட் ஜடேஜா செலக்ட் ஆயிருக்காங்க சிஎஸ்கே ல இருந்து. ஓகே மேடம், ஓகே, தேங்க் யூ so much. வாங்க, எங்க இருந்து வந்திருக்கீங்க? ஒரு சின்ன பேட்டி கொடுங்க. நீங்க ரீல் எடுங்க. ஸ்டார்ட் பண்ணு வீடியோ ஆரம்பிச்சு. பைக் எடுத்து ரீல்ஸ் போடுங்க. போடுவாங்களா? பைக் எடுத்து லைவ்ல தான் போகுது. முன்னாடி ரீல்ஸ் எடுத்தது எல்லாமே லைவ்ல தான் போகும். சரி, ஓகே, வாங்க நீங்க ஃபர்ஸ்ட் ஓவராலா ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி, நீங்க பேசுங்க மேடம். மேட்ச் எப்படி இருக்கு? சென்னை சூப்பர் கிங்ஸ் பஞ்சாப் கிங்ஸ். சுட்டி குழந்தை ஆப்போனன்ட்ல கேப்டனா இருக்காரு. சோ எப்படி இருக்கு இன்னைக்கு மேட்ச்? எங்களுக்கு மேட்ச் மெயின் இல்ல, தலை வந்து ஒரு 2 பால் அடிச்சா போதும் எங்களுக்கு. அது இருக்கணும். அண்ட் கொஞ்சம் லாஸ்ட் மேட்ச் மாதிரி இல்லாம கொஞ்சம் கிரிப்பிங்கா போனா நல்லா இருக்கும். அப்படியே ஐயோ வின் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம கொஞ்சம் லாஸ்ட் பால் வரைக்கும் வைப் இருந்தா ஃபன்னா இருக்கும். ஷாட் அடிச்சா இன்னும். ஓகே, சூப்பர். இந்தியன் டீமுக்கு சிவம் துபே அண்ட் ஜடேஜா சிஎஸ்கே டீம்ல இருந்து போறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல இருந்து யாருமே போலையே அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு எல்லாத்துக்கும். சோ நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ஆக்சுவலி என்ன பொறுத்த வரைக்கும் டேலண்ட் வைஸ் அவங்க எடுத்திருக்காங்க. சோ இந்த வாட்டி இல்ல, மேபி நெக்ஸ்ட் டைம் சபடி நம்ம நட்டுலாம் இது வரைக்கும் ஆடி இருக்காங்களே, இந்த வாட்டி ஹிடன் கெட் a chance. probably next time he will. நட்டுக்கு ரொம்ப வயசாயிருச்சு மேடம், ஃபாஸ்ட் பவுலர். அவர் அடுத்த மேட்சுக்குலாம் வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டம். சோ நட்டுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? ஏன் அவரை செலக்ட் பண்ணலன்னு ஃபீல் பண்றீங்க? அந்த அளவுக்கு எல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் நம்மளுக்கு இல்லைங்க. வேணா இங்க நிக்கிறான் பாருங்க, இவனா வேணா கேளுங்க. ஓகே, நீங்க எப்படி மேடம் ஃபீல் பண்றீங்க? இன்னைக்கு மேட்ச் எப்படி இருக்கும் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் இந்தியன் டீம் ஸ்குவாட பத்தி சொல்லுங்க. நாங்க இப்ப உள்ள போறதுனால ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கோம். எப்பயுமே சிஎஸ்கே மேட்ச்னா பயங்கர எக்ஸைட்டட். அண்ட் தோனிக்காக தான் மெயினா வந்திருக்கோம். 11வது பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்கு? ஆஸ் யூஷுவல் அவன் மாசா பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே, தமிழ்நாடு பிளேயர்ஸ் யாரும் இந்தியன் டீம் ஸ்குவாட்ல இல்ல என்ற ஃபீலிங்ஸ் இருக்கா? அவ சொன்ன மாதிரி தான் எங்களுக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வைஸ் ரொம்ப தெரியல. பட் நல்லா பெர்ஃபார்ம் பண்றவங்க உள்ள போயிருக்காங்க. சூப்பர் ப்ரோ, நீங்க சொல்லுங்க எப்படி இருக்கும் மேட்ச்? நீங்க பஞ்சாப் வெர்சஸ் சென்னை மேட்ச் எப்படி இருக்கும்? ஆப்வியஸ்லி சென்னைக்கு தான் ஃபுல் சப்போர்ட். அவ சொன்ன மாதிரி நாங்க வந்து நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா போகணும், கடைசி வரைக்கும் போகணும் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். பஞ்சாப் வந்து சாதாரண டீம் கிடையாது. அசால்ட்டா 200 பீட் பண்ணுவாங்க, எடுப்பாங்க. 200 பீட் பண்ணுவாங்க. அசால்ட்டா அடிச்சாலும் நம்ம கிட்ட இருக்கிற ஆளுங்களை வச்சு அவ்வளோ போறதுன்றது இப்போ SRH மேட்ச் கூட அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம மாசா பண்ணிட்டு இருந்தோம். அந்த மாதிரி மாசா பண்ணா நல்லதுதான். ஆனா ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா போனா வந்ததுக்கு வந்து வர்த்தா இருக்கும்னு எங்களுக்கு ஃபீல் ஆகுது. நிச்சயமா. தல தரிசனத்தை எந்த அளவுக்கு எதிர்பார்க்கறீங்க? புரியல. தல தரிசனத்தை எந்த அளவுக்கு எதிர்பார்த்து காத்து? எந்த அளவுக்குலாம் இல்ல, அதுக்குதான் மொத்தத்துக்கே அதுக்குதான் வந்ததே. அதுதான் முதல் காரணமே. வெற்றி தோல்வியில அடுத்த பட்சம் தானா? ஆமா, கண்டிப்பாக 5 கப்பு ஜெயிச்சிட்டோம். சோ கப்பு ஜெயிக்கல இல்ல இன்னொரு கப்பு வேணும்ன்ற ஆசைன்றது கிடையாது. அவர் ஆடுற வரைக்கும் அவரை பார்த்து ரசிச்சுட்டு போயிடணும், அவ்வளவுதான். இதுதான் லாஸ்ட் சீசன் சொல்றாங்க தல தோனிக்கு. சோ எப்படி இருக்கும்? நெக்ஸ்ட் மேட்ச் விளையாடணும்னு எதிர்பார்க்கறீங்களா? அவர் எவ்வளவு நாள் ஆடினா அவ்வளவு நல்லது.
அண்ட் இப்போ நம்ம மேனேஜ்மெண்ட் சொல்ற மாதிரி தான் அவர் கையில தான் இருக்கு. அவர் எப்போ வேணா போயிடலாம். ஸோ இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணணும்னு தான் இருக்கும். இவ்வளோ நாள் ஆடணும், இவ்வளோ வருஷம் ஆடணும்னு ஆசை இல்லை. ருத்துராஜ் கெய்க்வாட் வந்து அவருக்கு ஆப்டான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. ஐ மீன் அப்படி போறது பார்த்து நல்லா தான் பண்றாங்க அப்படின்றதான் என்னோட ஒப்பீனியன். சூப்பர் சூப்பர், தேங்க்யூ ஸோ கூட்டமே இல்லைண்ணா. மேடம் கவர்லாம் கழட்டி போட்டுறோம். இந்தியா டீம் ப்ரோ, இந்தியன் டீமை பற்றி பேசுறீங்களா? இந்தியன் டீம் செலெக்ஷன்ல தமிழ்நாடு பேர் யாருமே வாங்க அப்படியே போலாம் வாங்க. தான் கரெக்டா இருக்கும். சின்ன பேட்டி ப்ரோ, நீ கேட்கவும் மாட்டேங்கிற கூட பக்கத்துல மட்டும்